வணக்கம். இன்னைக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையெதுக்கு டேரி மாடை வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணியிருந்தோம். வாங்க மாட்டோட டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? மாட்டை பொறுத்தவரையில் நல்லா அழகான தலையெதுக்கு டேரி, சூப்பரான நெத்தி வெள்ளை. சரியா? மாட்டை பொறுத்தவரையில் ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங். ஏன் இந்த மாடை வந்து ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். மாட்டை பொறுத்தவரையில் கருப்பு, வெள்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா செவலை, இந்த 3 நிறமே மாட்டில் வந்து காணப்படும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மாட்டோட முதுகு மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செவலை நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போகும். அப்புறம் மாட்டோட கொம்புக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா செவலை நிறம் இருக்கும். இது மட்டும் இல்லாத இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெர்சி மாட்டோட காது வந்து பார்த்திங்கன்னா செவலை நிறத்தில் இருக்கும். ஜெர்சி மாட்டோட காதில் வந்து மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் கொஞ்சம் முடி வந்து மேலேருந்து கீழ்ப்பக்கம் பார்த்து நிறைய அடர்த்தியாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜெர்சி மாட்டோட காது வந்து பார்த்திங்கன்னா கொம்பு பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். இந்த விஷயம் அது மாதிரி பார்த்திங்கன்னா முகத்தோட நீளங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்னால் கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 2 கண்ணுக்கு இடையில கொஞ்சம் பள்ளம் விடும். இந்த மாதிரி விஷயத்தை வச்சு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, எதுக்காக நீங்கள் ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சிங் வந்து ஒரு நல்ல மாடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்கலாம். அது என்னென்னா, ஜெர்சி மாடை பொறுத்தவரையில் பாலோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு மீறி இருக்கும். சரி, அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடை விரும்புவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடை விரும்புகிற காரணம் என்னென்னா, மாட்டோட பால் வந்து பார்த்திங்கன்னா நீடித்து கறக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஜெர்சி மாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கறக்குதுன்னா, ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்திங்கன்னா 1.25 வருஷம் கறக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடு வத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து உடனே வத்திரும். ஹெச்எஃப் மாடு அப்படி வத்தாது. எப்படியாச்சும் ஒரு 2 லிட்டரோ 1 லிட்டரோ கண்டிப்பாக கறக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜெர்சி மாடு பால் வற்றின பிறகு நம்ம வந்து தீவனத்தை எவ்வளோ தான் அதிகம் கொடுத்தாலும் பால் ஏறாது. ஆனால் ஹெச்எஃப் மாடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் இருக்கக்கூடிய மாடாக இருந்தாலும் தீவனம் கொஞ்சம் அளவுக்கு மீறி கொடுக்கும்போது 4 லிட்டர் வரைக்கும் ஏற வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக உண்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த ஹெச்எஃப் ஜெர்சி மாடை பொறுத்தவரையில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலோட தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் இருக்கும். நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து தான் இந்த மாடை வாங்கிட்டு போனாங்க. இந்த மாடு எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் நல்லா தாங்கக்கூடிய மாடு. நம்மளோட விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். சரியா? பெரும்பாலும் நம்ம ஃபார்முக்கு வரணும்னா ஃபோன் அடித்து கேட்டுட்டு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் வாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற மாவட்டத்துக்கு தான் பெரும்பாலும் மாடு கொடுக்கணும். மற்ற மாவட்டத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. உங்களுக்கு மாடு வேணும்னா நேரில் மற்ற மாவட்டத்துக்காரங்க வாங்க. அது மாதிரி பாதி வடையில் மாடு தாரேன்.